Hello students, 10th standard maths-க்கான ஒரு important model question paper பார்த்துட்டு இருக்கோம் ஆஃபலி எக்ஸாம்ஸ்க்கு. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு நடக்குது. உங்களுக்கு 3 hours எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஸோ இந்த மாடல் கொஷின் பேப்பரில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து இந்த உங்களோட டிஸ்ட்ரிக்டில் நடக்கக்கூடிய அந்த ஆஃபலி எக்ஸாம்ஸ்க்கு வர்றதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து 10th மேக்ஸில் லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லிட்டு 100க்கு 95+ எடுக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்பும் இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து சென்டமார்க்கும் ஸ்கோர் பண்ணலாம், கம்பல்சரி ஈஸியாக இருக்கும் பட்சத்தில். அதுக்கு நீங்கள் 1 mark கொஷின்ஸ் ரெடி ஆகிட்டு நான் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் ரெடி ஆனீங்கன்னா கண்டிப்பாக 95+ கன்ஃபார்ம் ஸ்கோர் பண்ணலாம். இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு அஃபிஷியல் மாடல் கொஷின் பேப்பர். ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் 1 markக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துருவோம். 1 mark கொஷின் 14 1 mark கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். த ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன் கேட்டிருக்காங்களா? அதுக்கு 4 9 25 49 121 இதுதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2 f of x is equal to root of 1 plus x square. தென் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், f of xy. அந்த கொஷின்ஸு. அதுக்கு அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா if 6 times of 6th term of an AP equal to 7 times the 7th term then 13th term என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஓகே, 0 தான் ஆன்சர். Fourth question, the sum of first n terms of GP when r is equal to 1 is கொடுத்துருக்காங்களே. இந்த fourth sumக்கு option C is the answer. அதுக்கு அடுத்தது fifth question, which of the following should be added to make x power of 4 plus 64? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா option B is the answer, 16x square. அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின், the square root of 4m square minus 24m plus 36 is equal to 0. இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்த் ஒன்க்கு ஆப்ஷன் பி, m minus 3 தான் ஆன்சர். செவன்த் கொஸ்டின், இன் a triangle ABC AD is the bisector. இந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி, 4 cm ஆன்சர். எய்த் கொஸ்டின், the point of intersection of 3x minus y is equal to 4, x plus y is equal to 8. எய்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர், 3 and 5. ninth question, a straight line PQ cuts the x-axis இருக்கு இல்லையா? ஸோ இந்த 9th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி ஆன்சர், 2a, 0, 0, 2b. அடுத்து 10th கொஸ்டின் பாருங்க, if sin theta plus cos theta is equal to a and secant theta plus cosecant theta is equal to b, then value of b a square minus 1 is equal to. இந்த 10th sumக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2a தான் ஆன்சர். 11th sum, if two solid hemisphere of same base radius r units இருக்கு இல்லையா? இந்த 11th sumக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், 4 pi r square square units. 11th questionக்கு ஆப்ஷன் ஏ ஆன்சர். 12th one, the curved surface area of a right circular cone of height 15 cm and base diameter 16 cm. 12th questionக்கு ஆப்ஷன் டி is the answer, 136. At the 14th question பார்த்தீங்கன்னா a page is selected at random from a book, the probability. 14th one க்கு ஆப்ஷன் B is the answer, 7/10 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 1 mark கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்க வேண்டிய லைக் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸு மார்க் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் மறைமுகமாக மற்ற பிள்ளைங்க மார்க் எடுக்கிறதுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், ஆப்ஷன் திரும்பவும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி, செகண்டுக்கு ஆப்ஷன் சி, தேர்டுக்கு ஆப்ஷன் ஏ, ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் சி, ஃபிஃப்த்துக்கு ஆப்ஷன் பி, சிக்ஸ்த்துக்கு ஆப்ஷன் பி, செவன்த்துக்கு ஆப்ஷன் பி, எயித்துக்கு ஆப்ஷன் சி, நைன்த்துக்கு ஆப்ஷன் பி, 10th ஆப்ஷன் ஏ, 11th ஆப்ஷன் ஏ, 12th ஆப்ஷன் டி, 13th ஆப்ஷன் ஏ, 14th ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் 2 mark கொஷின்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறேன். 2 marks பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 marksக்கு கொடுக்குறாங்க. எனி 10 கொஷின் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. 28th கொஷின் கம்பல்சரி கொஷின். 15th ஒன் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, ஃபைன் ஏ அண்ட் பி, வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் 16th ஒன் ஃபைன் கே இஃப் எஃப் ஆஃப் கே இல்லையா? இந்த சம் கண்டிப்பாக ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து. இந்த 15th சம் 16th சம் இந்த 2 சம் இதே பேட்டர்னில் இருக்க மற்ற சம்ஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 17th கொஷின்,
ஏபிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ இந்த கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. இதே போல் நீங்கள் செகண்ட் சாப்டரில் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் ஏபியில் இருக்க 2 மார்க் கொஷின்ஸ் எதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அடுத்து 18th கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அதாவது 1 cube + 2 cube சம் ஆஃப் சீரீஸ் கேட்டிருக்காங்க. தென் ஃபைண்ட் 1 + 2 + 3 + up to +k, கேவோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 19th கொஸ்டின் தேர்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. எக்ஸ்க்ளூடட் வேல்யூ, கண்டிப்பாக எக்ஸ்க்ளூடட் வேல்யூலேருந்து ஒரு சம் வந்துடும். அது எக்ஸாம்பிளும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எக்ஸசைஸும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 20th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. வாட் லென்த் ஆஃப் லேடர் இஸ் நீடட் டு ரீச் ஹைட், அதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 21ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொலினியரான்னு கேட்டிருக்காங்க. அந்த கொலினியர் சொல்லிட்டு அதில் ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 3, -1, a, 3, 1, -3 இல்லையா? ஸோ இந்த 3 பாயிண்ட்ல செகண்ட் பாயிண்ட்ல ஒரு கோஆர்டினேட் உங்களுக்கு மிஸ் ஆயிருக்கு. அதோட ஏவோட வேல்யூ என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கோஆர்டினேட் ஜியாமெட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. 22க்கு வருங்க கொஷின்ஸில் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் த்ரூ த கிவன் பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ். இந்த கொஷின்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும். கொஷின் நம்பர் 23, ப்ரூவ் தட், அதாவது உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரியில இருந்து 2 மார்க் கொஷின்ஸ் கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. ஸோ இந்த ப்ரூவ் தட் நல்லா பார்த்துக்கோங்க. 24ல் உங்களுக்கு மென்சுரேஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் அ சாலிட் ரைட் சர்க்குலர், இதே பேட்டர்னில் இருக்க மற்ற சம்ஸும் பார்த்துக்கோங்க. இந்த சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 25ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியரும் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 21 நேச்சுரல் நம்பர்ஸ், உங்களுக்கு 8th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, அதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்தது 27 ப்ராபபிலிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது மேட்ரிசஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் மேக்ஸிமம் நான் சொன்ன கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ போய் பாருங்கள். யூஸ்ஃபுல் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீடியோஸ் ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் போய் சேரும். அடுத்தது 5 மார்க் கொஷின் ஈஸியாக வந்து 50 மார்க்ஸ் எப்படி எடுக்கலான்ட்டு நான் லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள். ஈஸியாக நம்ம 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். 29th கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. வெரிஃபை தட் A cross B intersection C ஈக்குவல் டு A cross B intersection A cross C. அதாவது 1.1ல் 6th சம் 7th சம் இது ரெண்டுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு சம் கேட்டுருவாங்க. அதோட எக்ஸாம்பிள்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 30th சம் பார்த்தீங்கன்னா 1.4லேருந்து F dot G of H, அதே மாதிரி F of G of H, இதில் இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஷின் வந்துடும். 2 மார்க்ஸாக இருந்தாலும் 5 மார்க்ஸாக இருந்தாலும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கான்சிக்யூட் டேர்ம்ஸ், ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன், இது கண்டிப்பாக கேட்பாங்க. 3 டேர்ம்ஸ், அதுவுமே இம்பார்ட்டன்ட். ஜிபி செகண்ட் சாப்டர்லேருந்து. அதே மாதிரி பாருங்கள் ரேகாசம், நம்ம சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள். ரேகாசம் கேட்டிருக்காங்களா, இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2.9. 33ல் அதுக்கடுத்தது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு ஒரு சம்மு, ஸ்கொயர் ரூட்டு, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரேகா சம்மு, இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் சாப்டரில் அந்த 29, 30 இந்த மாடலில் ஒரு சம் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.4லேயே வந்து இன்னொரு மாடல் ஒரு சம் இருக்கு இல்லையா, அதுவுமே உங்களுக்கு கேட்பாங்க. 1.4, 1.5லேயுமே இருக்க சம்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அதில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 33 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 34 பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா, அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அல்ஜிப்ராலேருந்து கேட்டிருக்காங்க. அல்ஜிப்ராலே உங்களுக்கு 33, 34 ரெண்டும் கொடுத்துட்டு 35 வந்து அல்ஜிப்ராலே மேட்ரிசஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. AB டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கடுத்து ஆங்கிள் பைசெக்டார் தியரம், வெரி இம்பார்ட்டன்ட். 4th சாப்டர் ஜியோமெட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. தியரமை பொறுத்த வரையும் நீங்கள் வந்து ஆங்கிள் பைசெக்டார் தியரம், அதுக்கடுத்தது தேல்ஸ் தியரம், பைதாகரஸ் தியரம், இந்த 3லேருந்து 1 கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது ஃபைண்ட் ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல், இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதுலேருந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டுருவாங்க. அடுத்து ஃபைண்ட் த ஈக்குவேஷன், இது வந்து உங்களுக்கு 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பேட்டர்னில் இருக்க எல்லா சம்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது 39th சம் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட். எ மேன் இஸ் வாட்சிங் எ போட் ஸ்பீடிங் அவே ஃப்ரம் த டாப் ஆஃப் அ டவர், வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து 40th கொஷின், எ கோனிக்கல் கண்டெய்னர் இஸ் ஃபுல்லி ஃபில்ட் வித் பெட்ரோல், அது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 41
ப்ராபபிலிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. 2 dice are rolled together, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி பார்த்துக்கோங்க. அடுத்து செஸ் போர்ட் கண்டென்ஸ் 64 ஈக்குவல் ஸ்கொயர், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 5 மார்க்ஸில் வந்து இதில் வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42 கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ கம்பல்சரி கொஷின் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி ஈஸியாக வந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன கூட அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை தயவு செஞ்சு பாருங்கள். அது ஒன்று பார்த்தாவே நீங்கள் 100க்கு 95+ கண்டிப்பாக எடுக்கலாம். கம்பல்சரி ஈஸியாக இருக்குன்னா சென்டமே ஸ்கோர் பண்ணிடலாம். 8 மார்க்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 கொஷின் கொடுத்துட்டு ஏஆர்பின்னு கொடுத்துட்டு அதுலேருந்து 1 அட்டன் பண்ணோம். ஜாமெட்ரியில் கிராஃபில் அதே பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஜாமெட்ரியில் பாருங்கள் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு சம்மும் அதுக்கடுத்து டேஞ்சன் ஒன்று கொடுத்துட்டாங்க. சிமிலர் ட்ரையாங்கிள் கேட்கல. ஸோ அதனால் 3 பேட்டர்னில் 2 பேட்டர்ன் ரெடியாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து ஜாமெட்ரியில் 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். கிராஃபில் வந்து அதே போல் கிராஃப் ஆஃப் வேரியேஷன்லேருந்து ஒரு சம்மும் அதே மாதிரி உங்களுக்கு குவாட்ராட்டிக் கிராஃபில் இருந்தும் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் கிராஃப் ஆஃப் வேரியேஷனோட எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஈஸியாக 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ டோட்டலாக 16 மார்க்ஸ் எடுத்தாச்சு. ஸோ 1 மார்க் கொஷின்ஸ் புக் பேக்கில் ப்ராக்டிஸ் பண்ணாவே ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் போடலாம், சயின்ஸ் போடலாமா, மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணலாமா, இம்பார்ட்டன்ட் வீடியோ போடலாமா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. 10th வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இமீடியட்டாக ஜாயின் பண்ணி சேனலோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ.